வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் 1/4/2026 புதன்கிழமையில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதத்திலே பங்குனி 18ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு ஏப்ரல் மாதம் ஆங்கில மாதத்திற்கு 1/4/2026 புதன்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் இங்கே நடக்கின்றது பௌர்ணமி என்பது மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதியிலே பங்குனித்திர நன்னாள் என்பது இருக்கின்றது. இந்த வகையிலே மிகவும் குலதெய்வங்களின் ஆசீர்வாதம் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடும் தெய்வங்களின் அருக்கடாட்சம் அற்புதமாக உயர்வுகளை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெய்வங்களின் அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியை 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானை பார்க்கின்ற அமைப்புகளில் இந்த மாதம் என்பது இருக்கின்றது. உங்களுக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது ராகு புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி சூரியனும் 4ஆம் இடத்திலே 5-10 கூட யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் 3-12 கூட வரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். மட்டுமல்லாதது 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கின்றது. 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலையும் குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம். கோச்சர ராசியாக இருந்தாலும் தசாபுத்திகள் சற்று வழியிலிருந்து இருந்தாலும் கூட அதை காப்பாற்றக்கூடிய அற்புதம் என்பது உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மகர ராசிக்கு குருவின் அனுகிரகம் தன குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றது. பொருளாதாரத்தில் சற்று அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. 3ஆம் இடத்தில் முயற்சிக்கின்ற காரியங்களிலே பாவகிரகங்கள் இருக்கின்றது, ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றார். இந்த 3ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சியாக இருக்கின்றார் 3ஆம் இடத்திற்கு. அதே சுக்கிர பகவான் மாதத்தில் கடைசியில் பயிற்சியாக இருக்கின்றார். மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் கடைசியிலே இருக்கின்றது. அந்த வகையில் கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஒரு அற்புத உயர்வுகளை கிரகங்களின் பயிற்சிகள் என்பது புதன் செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 14ஆம் தேதி மகர ராசிக்கு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய அமைப்புகள் என்பது கிரகங்களின் பயிற்சிகளில் இருந்து ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றார். 5 குடையவர் 5ஆம் இடத்திலே செல்ல போகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்ல 6, 9 குடையவர் மகர ராசிக்கு அவர் 3ஆம் இடத்திலே நீச்சமாக 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி சூரியன் செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் 3ஆம் இடத்திலே இருக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறு பயணங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் புதன் பகவானுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாகவும் செவ்வாய் பகவானும் முயற்சிக்கின்ற காரியத்திலே காரகன் அந்த இடத்திலே இருந்து இங்கு இரு கிரகங்களும் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற போல சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் அங்கே மகர ராசிக்கு 8 கூடையவர் 3ஆம் இடத்தில் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பாக்கியஸ்தானங்களில் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றத்தை 7 கூடையவர் இருந்து உங்களுக்கு கல்யாண வைபவங்கள் சுகாதார சூழல்களில் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 5-10 கூடையவர் 4ஆம் இடத்தில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலும் மீண்டும் அவர் 5ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய மகர ராசிக்கு 11ஆவது இடத்தை பார்க்கின்ற அற்புதம் என்பது பூர்வீகத்தால் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே கொடுக்கின்றது. ஏப்ரல் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளின் பஞ்சமாதிபதி சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வீடு வாசல் சொத்து சுகங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. அதிலிருந்து அவர் பார்க்கக்கூடியது என்பது 10ஆம் இடத்திலே உங்களுக்கு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. மீண்டும் 5ஆம் இடத்திலே பயிற்சியாகின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆவது இடத்தை மகர ராசிக்கு பார்க்க இருக்கின்றார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் பொருளாதாரத்தில் நல்லதொரு உயர்வுகள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சூரியன் சனி என்று செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்கள் உபஜய ஸ்தானத்தில் இருக்கப்பெறுகின்ற ஒரு பகை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் அங்கே செவ்வாய் பகவான் நட்பு கிரகமாக இருக்கின்றது. இங்கே பகை என்று சொல்லக்கூடியது புதனும் செவ்வாயுமாக இருக்கின்றது. அதை சமாளிக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கே இரண்டிற்கும் இடையிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு அதுவும் இந்த கிரகங்களெல்லாம் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு முயற்சிக்கின்ற காரியம் இளைய சகோதரர்களில் வெற்றிகளையும் மேன்மைகளையும் சொல்லக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே வெளிநாடு வெளியூர் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நட்பு உணர்வுகளாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் இருக்கின்றது.
குறிப்பாக வெளிநாடு மூத்த சகோதர இளைய சகோதரர்களிலே அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இங்கே 11ஆம் இடத்திலே உங்களுக்கு 5 கூடியவர் பார்க்கின்றார். உங்களுக்கு பெண்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மகரம் என்பது தொழில் வேலைகளிலே ஒரு அற்புத உயர்வுகளை வீட்டிருக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கர்ம ராசி. ராசி பகவான் முயற்சி சாணத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியசானம் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கின்ற அமைப்புகளிலே மாதம் முழுக்க இருக்கின்றது. அவருடைய சமசப்தம பார்வை என்பது மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. சனி பார்க்கின்றது. சனி சூரியன் சேர்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் 9ஆம் இடத்தை தகப்பனார்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள். இங்கே சனி சூரியன் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிறு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் ஏமாற்றங்களும் கிடைக்கின்றது. சற்று மகர ராசிக்கார நேர்கள் தகப்பனார்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து தகப்பனாருக்குள்ளே உறவினர் நண்பர்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. காரணம் பூமி சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள். இங்கே புதனும் செவ்வாயும் சேருகின்ற சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமாதிபதி குளறுபடிகளையும் இந்த 6, 8 சம்பந்தப்பட்ட 3ஆம் இடத்திலே இருக்கின்றது. உபஜயசானத்திலே எதையும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட தகப்பன் சம்பந்தப்பட்ட சகோதரி சம்பந்தப்பட்ட மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட மண்மனைகளிலே உங்களுடைய பூமி சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள், அதிலே ஒரு சில தில்லுமுள்ளுகள் ஏமாற்றங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களே இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ஆக இந்த 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது என்று சொல்லலாம். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. மகர ராசி என்பது கூடுமானவரை இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இங்கே 3ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது சுறுசுறுப்பு வேகமும் நிறைந்த ஒரு மாதமாக கோபங்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கோபக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சகோதரர்களிடமிருந்து கோபங்கள், மூத்த சகோதரர்களிருந்த கோபங்கள், மண்மனை சம்பந்தப்பட்ட கோபங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகள் சார்ந்து படிப்புகளிலே அவர்களுக்காக ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற நல்லதொரு அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்துக்கு அவர்களுக்காக பணங்காசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. குழந்தைகளுக்கு கல்யாண வைபவங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. குழந்தைகளுக்காக கல்யாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த மகர ராசி என்பது சனி பகவானுடைய ராசி. ராசி அதிபதி பலமாக குரு பகவானுடைய ராசியிலேயே அவர் இருக்கின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே சனி சூரியன் என்று சொல்லுகின்ற குழந்தைகளுக்குள்ளே ஒரு சில முரண்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய அமைப்புகள் என்பது பொருளாதாரம் சார்ந்து இரத்த பந்தம் சொந்த உணர்வுகள் தொழில் சார்ந்த ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மகர ராசி என்பது ஒரு அற்புத சரராசியிலே பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதி உபயராசியிலே இருந்து அவர் உபயராசியை பார்க்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. வீடு வாசல் சொத்து வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. தொழில் வேலைகளிலே ஒரு உயர்வு. மகர ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலேயே அங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்கே யாரே இருக்கின்றார்கள்? குரு பகவான் இருக்கின்றார். 3 குடையவரும் 12 குடையவரும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு சிலருக்கு இடப்பட்ட இடம் நாடு டு நாடு தொழில்களுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வேலைகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்ததிபதியே 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். தொழில் வேலைகளுக்காக அங்கெங்கும் நடமாடக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. கண்டிப்பாக தொழில் வேலைகளில் அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. மீண்டும் இந்த மாதத்தில் கடைசியிலே உங்களுக்கு அவர் 5ஆம் இடத்திலிருந்து மீண்டும் உங்களுக்கு லாபசனத்தை பார்க்க இருக்கின்றார். எதிர்பார்த்த பூர்வீகம் சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் சிந்தனைகள் சார்ந்தும் பெண்கள் சார்ந்தும் அற்புத உயர்வுகளை பாரி வழங்கக்கூடிய அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏப்ரல் மாதத்திலே பௌர்ணமியிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கிடைக்கின்றது. அந்த வகையிலே மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுகாதிபதி இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இந்த 10ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கின்றது. தேவகுரு அசுரகுருவும் கேந்திர திரிகோணங்களிலே பலம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கேந்திரங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே மேச ராசியில் இருந்து 10ஆம் இடத்தை துலாம் ராசியை சுக்கிர பகவான் பார்க்கின்றதும், புத்திகாரகனுடைய ராசியிலே மிதுன ராசியில் இருந்து குரு பகவான் துலாம் ராசி 5வது பார்வையாக 2 கிரகங்களும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை தொழில்களிலே வேலைகளிலே ஒரு அற்புத உயர்வுகள் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றங்கள்
4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள், 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலே தனகாரகன் என்று சொல்ல தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கின்றார். 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும் ஒரு அற்புத உயர்வு. தொழில், வேலை, சொத்து சுகங்கள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற அற்புதமான சுபபோகமான ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது இருக்கின்றது. 12ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானாதிபதி 12 கூடையர் பார்க்க இருக்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள். இந்த 12ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் விரய செலவுகள், சுபகாரியங்கள், சுபநிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. கல்யாண வைபவங்களிலே 3 கூடையவர் 12 கூடையவரும் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கிற 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியதான புத்திரம் குழந்தைகளால் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் மட்டுமல்ல, களத்திர சாணத்தை களத்திர காரகனை பார்த்து கொண்டிருக்கின்ற மாதம் என்பது இந்த மாதங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக அந்த களத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய தொழில் வைபவங்களிலே வேலைகளாலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை 10ஆம் இடங்கள் உங்களுக்கு மகர ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கின்றது. 10ஆம் இடத்தை சுபகிரகங்களும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு தொழில்களிலே வேலைகளிலே குறிப்பாக கல்யாண வைபவங்கள் சார்ந்தும் அனைத்தும் சுபபோகமான அற்புத உயர்வுகளை மகர ராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மங்களகரமான இந்த ஏப்ரல் மாதம் என்பது அது பங்குனி உத்திர திருநாள் நல்நாளிலே மாதம் என்பது பிறக்கின்றது. பௌர்ணமி திதியிலே ஒளி நிறைந்த நல்நாளிலே மாதம் என்பது பிறக்கின்றது மட்டுமல்ல, இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு அனைத்தும் சுபகாரியங்களிலாக இருக்கட்டும், வேலை தொழில்களாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு வழங்குகின்ற அற்புத மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.